புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தாவோஸ் மாநாட்டில் தமிழகத்துக்கு கிடைத்த தொழில் முதலீடு எத்தனை கோடி என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் நகரில் 2025ஆம் ஆண்டுக்கான உலக பொருளாதார மாநாடு நடக்கிறது. வளர்ச்சியில் முன்னேறி பாயும் தமிழகம் என்ற முழக்கத்துடன் தமிழக குழு கலந்து கொண்டது. இன்று வரை தமிழகத்துக்கு எந்த முதலீடும் கிடைக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. இது தமிழகத்துக்கு பெரும் தோல்வியாகும். உலக பொருளாதார மாநாட்டில் மகாராஷ்டிரா 3 நாட்களில் 15.70 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது. தெலுங்கானா 1.79 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறது. அமேசான் இணைய சேவைகள் நிறுவனம் மட்டுமே 60,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது. உலக பொருளாதார மாநாடு நிறைவடைய உள்ள நிலையில் தமிழக குழுவினர் சுமார் 50 சந்திப்புகளை நடத்தியும் முதலீட்டுக்கான எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை. முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவின் பிற மாநிலங்கள் எங்களுக்கு போட்டி இல்லை, வெளிநாடுகள்தான் எங்களுக்கு போட்டி என்றெல்லாம் தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்து வந்தது. ஆனால் எந்த முதலீடும் கிடைக்கவில்லை என்பதில் இருந்தே முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலீடுகளை ஈர்க்கும் திறன் தமிழகத்துக்கு குறைந்து வருகிறது என்பதுதான் உண்மை. மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை 3வது இடத்தில் இருந்த தமிழகம் இப்போது பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ள 30 வகையான சீர்திருத்தங்களில் பெரும்பான்மையானவற்றை தமிழக அரசு செய்யவில்லை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின் முதலீடுகள் குவிவதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த அரசு முயன்று வருகிறது. கடந்த 3.5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதலான முதலீடுகள் வந்திருப்பதாக தமிழக அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனால் அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக பலமுறை வலியுறுத்தியும் அதை செய்ய தமிழக அரசு மறுக்கிறது. கடந்த 2022இல் 4 நாள் பயணமாக முதல்வர் ஸ்டாலின் துபாய் சென்றபோது அங்குள்ள நிறுவனங்களிடம் 6,100 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அதன்பின் ஸ்பெயின் நாட்டில் இருந்து 3,440 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் அந்த நாடுகளில் இருந்து எந்த முதலீடுகளும் இதுவரை வரவில்லை. எனவே வீண் பேச்சுகளையும் வெட்டி விளம்பரங்களையும் செய்வதை விடுத்து தொழில் முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி கூறியுள்ளார்.